அப்படின்னா என்னன்னா இப்போ எல்லா சப்செட்ஸையும் தனியாக எழுதுறீங்க இல்லையா நல் செட் கமா ஒவ்வொரு எலிமெண்ட் உள்ள செட்டை கேர்ட் ப்ராக்கெட் போடுறீங்க இது எல்லா சப்செட்ஸ்லையும் ஒரு இன்னொரு கேர்ட் ப்ராக்கெட்குள்ளே போட்டிங்கன்னா அது பவர் செட் செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் அதையே இன்னொரு கேர்ட் எல்லா சப்செட்ஸையும் எழுதிட்டு ஒரு கேர்ட் ப்ராக்கெட்டை போட்டிங்கன்னா உள்ளார எழுதினீங்கன்னா எல்லா சப்செட்ஸையும் இன்னொரு கேர்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எழுதினீங்கன்னா அது பவர் செட் ஓகேயா subsets of sets of all sets of power set என்னன்னா set of all subsets ஓகேயா அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா p of a அப்படின்னு எழுதுவோம் p of a power set of a ங்கிறது செட் இது பவர் செட் ஆஃப் a இப்போ n of a அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி செட் a இல்லையா அதான் வந்து கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a செட் கார்டினல் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா அதை நான் இங்கே m ன்னு எழுதியிருக்கேன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் m ன்னு எழுதியிருக்கேன் இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து ஒரு செட்டுக்கு எத்தனை சப்செட்ஸ் இருக்கும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா n of power set of a is equal to 2 power m n of power set of a equal to 2 power m m ங்கிறது என்னது number of elements in the set ஓகேயா அப்ப இது வந்து 2 power m தான் number of subsets ஒரு செட்ல எத்தனை subsets இருக்குன்னா 2 power m subsets இருக்கும் m ங்கிறது என்னது number of elements in the set ஓகே இப்போ 8th problem பார்க்கலாம் write down the power set of the following sets அப்படினு கொடுத்திருக்காங்க power setsனா என்ன set of all subsets இப்போ எல்லா subsetsம் நம்ம எழுதணும் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கரெக்ட்டா எத்தனை subsets வரும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம எழுதுறது கரெக்ட்டா எல்லா subsetsம் எழுதணுமா அப்படினு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு இதுல n of a என்னது 1 2 ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கு அப்ப m ங்கிறது எவ்வளோ 2 இல்லையா ஓகே இதுல பவர் செட்ஸ் சப்செட்ஸ் எத்தனை இருக்கும் ஃபார்முலா என்ன அதுக்கு n of power set of a is equal to 2 power m m ங்கிறது 2 அதனால 2 power 2 is equal to 4 எத்தனை சப்செட்ஸ் இருக்கும் 4 subsets இருக்கணும் இதுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் இதுக்கு பவர் செட் ஃபார்ம் இப்படி எழுதிக்கணும் இந்த ஃபார்முலா பவர் செட் ஆஃப் a is equal to அது எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ள கேர்ட் பிராக்கெட்குள்ள எல்லா சப்செட்ஸையும் எழுதணும் ஃபர்ஸ்ட் null set அடுத்து சிங்கிள் எலிமெண்ட் இருக்கிற செட்ஸ் எழுதிக்கோங்க 1 இருக்கு அடுத்த எலிமெண்ட் 2 இருக்கு அடுத்து இது ரெண்டு காம்பினேஷனா இருக்குறத எழுதிக்கோங்க 1, 2 அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க பிராக்கெட் இப்போ இதான் வந்து பவர் செட் ஆஃப் a இந்த கர்வ்ட் பிராக்கெட் குள்ள எல்லா சப்செட்ஸையும் நம்ம எழுதிட்டோம் இந்த மாதிரி எழுதுறது தான் பவர் செட் ஆஃப் a அல்ல பவர் செட் ஆஃப் any sets இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க 4 வருதானே null set 1 2 3 4 செட்ஸ் வந்திருக்கா 4 சப்செட்ஸ் வந்திருக்கா 4 சப்செட்ஸ் இருக்கனால அந்த ஃபார்முலா படி 4 நம்ம எழுதிட்டோம் எல்லா சப்செட்ஸையும் நம்ம எழுதிட்டோம் கரெக்ட்டா இருக்கு அடுத்த ப்ராப்ளம் இதுல பாத்தீங்கன்னா b is equal to எத்தனை எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இப்போ அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் m எவ்வளோ m is equal to 3 அப்ப எத்தனை சப்செட்ஸ் இருக்கும் n of p of a equal to 2 power m இல்லையா equal to m எவ்வளோ 3 2 power 3 என்ன ஆன்சர் 8 இப்போ எத்தனை சப்செட்ஸ் வரணும் நமக்கு இதுல 8 சப்செட்ஸ் வரணும் ஓகே பவர் செட்டுக்கு p of power set of b ங்கிறது அந்த செட்டோட நேம் எழுதிட்டு அந்த bracket curved bracket open curved bracket அடுத்து first null
null set எழுதணும். எந்த இது சப்செட்னாலும் null set first எழுதிட்டு single element subset எழுதிக்கோங்க. தனித்தனியா single element இருக்கிறத தனியா எழுதிக்கோங்க. 1, 2, 3 எழுதியாச்சா? இப்போ single element இருக்கிற subsets எழுதிட்டேன். இப்போ ரெண்டா காம்பினேஷன்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் 1, 2 அடுத்தது 1, 3 D 1, 2 1, 3 அடுத்தது 2, 3 இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன்ஸோ எல்லாத்தையும் எழுதணும். 1, 2 அடுத்தது 1, 3 அடுத்தது 2, 3 இது மூணும் தான் ரெண்டு எலிமெண்ட் இருக்கிற சப்செட் காம்பினேஷன்ஸ். எப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, ரிமைனிங் எலிமெண்டோட கம்பைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, ரெண்டாவது எலிமெண்ட் 2 1, 2 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 அடுத்த எலிமெண்டோட தேர்ட் எலிமெண்டோட கம்பைன் பண்ணிக்கோங்க 1, 3 அடுத்த எலிமெண்ட்டுக்கு வாங்க, செகண்ட் எலிமெண்ட்டுக்கு வாங்க. செகண்ட் எலிமெண்ட்க்கு வந்தீங்கன்னா 2, 3ன்னு வரும். அதையும் எழுதிக்கோங்க. எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸும் வரணும், ஆனால் ரிப்பீட் ஆகக்கூடாது. உங்களுக்கு தெரியும் செட்ஸில் ரிப்பீட் ஆக ஒன் டைம் எழுதினாலே அது போதும். அடுத்தது 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற சப்செட் 1, 2, 3 அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க பிராக்கெட்டை. இதுதான் பவர் செட்ஸ். இதுக்குள்ள இப்போ எத்தனை சப்செட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. எத்தனை இருக்கணும்? 8 இருக்கணும். 1 null set 2 3 4 5 6 7 8 subsets இருக்கு. 8 subsets-ஐயும் ஒரு curved bracket குள்ள போட்டீங்க. set of all subsets அதான் power set. ஓகேயா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இப்போ third ப்ராப்ளம் பார்க்கலாம். third ப்ராப்ளம்ல என்ன செட் கொடுத்துருக்காங்கன்னா D is equal to P Q R S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப m நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து m ன்னு டினோட் பண்றோம் இல்லையா, அது 4. ஓகே, அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம பவர் செட் தான் நம்ம எழுத போறோம். இதுக்கு இந்த பவர் செட் எழுதுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள எத்தனை சப்செட்ஸ் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடணும். அந்த நம்பர்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம எழுதுறது கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அடுத்தது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் in power set of இங்க என்ன இருக்கு? D இருக்கா? D is equal to 2 power m is equal to 2 power 4. 2 power 4 எவ்வளவு வரும்? 16 இல்லையா? 16 சப்செட்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் P power set of D. இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், ஏன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் எலிமெண்ட் எழுதிட்டு அடுத்தது காம்பினேஷன் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸ் எழுதிட்டு அடுத்தது காம்பினேஷன் ஆஃப் 3 எலிமெண்ட்ஸ் அப்புறம் 4 எலிமெண்ட்ஸ் அப்படி எழுதணும். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் P of D is equal to curved bracket first null set comma single element set P comma Q comma R comma S. இப்போ எல்லா சிங்கிள் எலிமெண்ட்டையும் எழுதியாச்சு இல்லையா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ரெண்டு எலிமெண்டா எழுத போறோம். ரெண்டு எலிமெண்ட் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் P எடுத்துக்கோங்க. P ல இருந்து Q. ஓகேயா? அடுத்தது P ல இருந்து R. அடுத்தது P ல இருந்து S. அப்படி எழுதிக்கோங்க. எழுதுனா ஃபர்ஸ்ட் P, Q. இது ஒரு சப்செட் கமா அடுத்தது P, Q எழுதியாச்சு. அடுத்தது P, R. P, R. அடுத்தது P, S. P, S. இது மூணு எழுதிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் P க்கு வந்து எல்லா காம்பினேஷன்
இப்போ செகண்ட் எலிமெண்ட் Q. Q க்கு என்ன காம்பினேஷன் எழுதலாம்? Q, R அடுத்தது Q, S அப்படி எழுதலாமா? Q, R Q, S. அடுத்தது third வந்து பாத்தீங்கன்னா third element R. R வந்து R உம் S உம் மட்டும் தான் இருக்கும். R, S அவ்வளவுதான். இவ்வளவுதான் காம்பினேஷன். திருப்பி S, P வந்து இருக்கு, ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம் P, S னு. அதனால S, P ரெண்டும் ஒண்ணுதான், அதனால அதை எழுத வேண்டியது இல்லை. அவ்வளவுதான் சார். 2 காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறது அவ்வளவுதான். 3 காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறது எப்படி எழுதுவீங்கன்னா P, Q இருக்கு இல்லையா, R, S இப்படி தானே இருக்கு. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு P, Q, R அப்படி எழுதிங்க. அடுத்து P, Q, S அப்படி எழுதிட்டு அடுத்தது இது ரெண்டையும் எடுத்துட்டு R, S, Q, R, S, P அப்படி எழுதிடுங்க. P, Q, P, Q எழுதிட்டு இந்த காம்பினேஷனை R ஓட சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் எடுத்துட்டு இப்படி R ஓட சேர்த்துட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் அதே ரெண்டு P, Q எடுத்துட்டு S ஓட சேர்த்துக்கோங்க. P, Q, S எழுதிட்டோமா? இப்போ அடுத்தது லாஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. R உம் S உம் எடுத்துட்டு R, RS, P, Q, RS, P அப்படி எழுதிங்க. R, S, Q, R, S, P. இது வந்து இந்த காம்பினேஷன்ஸ் ரிப்பீட் ஆகாம கரெக்ட்டா 16 வரணும். இது அவ்வளவுதான். இந்த இதுதான் 3 காம்பினேஷன்ஸ்ல இருக்கிற சப்செட்ஸ். இப்போ எல்லாத்தையும் 4 எலிமெண்ட்ஸ் எழுதிடுங்க. 4 எல்லாத்தையும் எழுதிடுங்க. அது லாஸ்டா வரும். அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க பிராக்கெட்டை. அவ்வளவுதான். இப்போ அந்த கர்வ்ட் பிராக்கெட் குள்ள எல்லா சப்செட்ஸையும் நம்ம எழுதிட்டோம். அதனால இது என்னது? செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் தான் பவர் செட். உங்களுக்கு தெரியும். இப்போ கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை இருக்கு? 16 வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இப்போ 16 சப்செட்ஸ் வந்துருச்சா? இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் சேமா வருதா? கரெக்ட்டா எழுதி இருக்கோமா? ஓகே. இப்போ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 4th ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா E is a null set அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப பவர் ஆஃப் E என்ன வரும்? ஒரே ஒரு இது மட்டும் தான் வரும். null set அப்படினா உள்ளார பையன் எழுதிக்கோங்க as usual. அதுக்குள்ள ஏற்கனவே ஒரு null set கொடுத்திருக்கனால இன்னொரு கர்வ்ட் பிராக்கெட்ல போட்டு இப்படி எழுதிக்கோங்க. இன்னொரு null set. அவ்வளவுதான். ஓகேயா?